viewers, welcome to Shenba's Creativity. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் 300 கிராம் பேபி பொட்டேட்டோ வாங்கியிருக்கேன். இதை நல்லா கழுவி எடுத்துக்கிங்க. இதை குக்கரில் முங்குற அளவுக்கு தண்ணி வச்சு உப்பு கொஞ்சம் போட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கிங்க. இது நல்லா வெந்திருக்கு. நல்லா ஆறின பிறகு தோலை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஒரு விசில் வச்சு எடுத்தனால குலையாமல் நல்லா வெந்திருக்கு. இப்போ என்னென்ன ஜாமான் வேணும்னு பார்க்கலாம். தேவையான அளவு உப்பு, தயிர் 1 கப், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், தண்ணி 1 கப்பு. இப்போ ஒரு கிண்ணத்தில் தயிர், 1 கப் தண்ணி, உப்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணும்போது திரளாக ஆகாமல் இருக்கும். தயிரோட மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிங்க. உளுந்தம்பருப்பு நல்லா செவக்கட்டும். இப்போ ஏற்கனவே வேக வச்ச பேபி பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தயிரில் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 10 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். அப்போத்தான் இதில் போட்ட மசாலா எல்லாமே உருளைக்கிழங்குல நல்லா பிடிக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். பேபி பொட்டேட்டோ ஃப்ரை டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம். வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகும். நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பேபி பொட்டேட்டோ ஃப்ரை அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா மசாலா பரட்டினாப்பில் வரணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.